தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வாருங்கள் என்று இங்கிலாந்து வாழ் தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முல்லை பெரியாறு அணையை கட்டிய பென்னி குயிக்கிற்கு லண்டனில் சிலை வைத்ததற்காக முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்த குடும்பத்தினர். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தாங்கள் வெளியேறியதற்கு நயினார் நாகேந்திரனே காரணம் என்று டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. ஓ பன்னீர்செல்வத்தை அவமானப்படுத்தி விட்டார் என்றும் விமர்சனம். நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டே நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும்? அவருக்கு அநீதி நடந்திருக்கிறது, அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவருடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயினார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது. செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அதிமுகவின் பொறுப்புகளிலிருந்து விலகினார் முன்னாள் எம்பி சத்யபாமா. விலகல் குறித்து அறிவித்த நிலையில் சத்யபாமாவை கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக பொறுப்புகளிலிருந்து விலகிய 500க்கும் மேற்பட்ட செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் கோபியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் எம்பி சத்யபாமாவிடம் ராஜினாமா கடிதம் வழங்கினர். தனது முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரக்கூடிய அனைவருக்கும் நன்றி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. தமிழகம் முழுவதும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் கூடுதலாகவும் தமிழகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கோட்டையன் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் முழு ஆதரவு என்று ஓபிஎஸ் அறிவிப்பு. 10 நாட்களுக்கு பிறகு செங்கோட்டையனை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் உறுதி. சம்பந்தமா ஏதோ பேசியிருக்காரு. இந்த 10 நாள் அவகாசம் சொல்லியிருக்கார். 10 நாள் முடிந்த பின்னால் அனைவரையும் கூட்டு அழைத்து பேசுவார் என்று நினைக்கிறேன். நீங்க அவரை போய் சந்திச்சு அவருக்கு உறுதியாக சந்திப்பேன். திண்டுக்கல் தோமையார்புரத்தில் பரப்புரைக்கு வாகனத்தில் சென்ற இபிஎஸ்சிக்கு எதிராக அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். பிரிந்து சென்ற அதிமுகவினரை ஒன்று சேர்க்க கோரி முழக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு காலக்கெடு கொடுக்க செங்கோட்டையனுக்கு உரிமை கிடையாது என்று தூத்துக்குடியில் அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் பேட்டி. ஒரு பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு கொடுக்கறதுக்கு இவருக்கெல்லாம் ரைட்டு கிடையாது. முதல்ல ஒரு அமைப்பு செயலாளர் அப்படி ஆளாளா காலக்கெடு கொடுத்தா என்னத்துக்கு இந்த கட்சி இருக்கு? அதிமுகவில் ஏதோ நடக்கப் போகிறது என்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் ராமராஜன் பேட்டி. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்தவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். இந்த ஆண்டின் முழு சந்திர கிரகணம் இன்று இரவு வானில் தென்படுகிறது. வெறும் கண்களால் பார்க்கலாம் என அறிவிப்பு. சந்திர கிரகணம் என்பதால் திருச்செந்தூர் கோவிலில் 2 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்ட பக்தர்கள். ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை கோவிலில் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். விடுமுறை தினத்தை ஒட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். இடையிலும் படகு சவாரி செய்து மகிழ்ச்சி. கொடைக்கானலில் கொட்டு மழையிலும் சுற்றுலா தலங்களை ரசித்த மக்கள். ஏராளமானோர் திரண்டதால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அணிவகுத்த வாகனங்கள். மகாராஷ்டிராவில் விநாயகர் சிலை கரைப்பு பணிகள் தீவிரம். லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. ஜப்பான் பிரதமர் பதவியிலிருந்து விலகினார் ஷிகேரு இஷிபா. தேர்தல்களில் ஏற்பட்ட தொடர் தோல்வி மற்றும் கட்சியில் இருந்து வந்த அழுத்தத்தால் முடிவு என தகவல்.
தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வாருங்கள் என்று இங்கிலாந்து வாழ் தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் முல்லை பெரியாறு அணையை கட்டிய பென்னி குயிக்கிற்கு லண்டனில் சிலை வைத்ததற்காக முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்த குடும்பத்தினர். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தாங்கள் வெளியேறியதற்கு நயினார் நாகேந்திரனே காரணம் என்று டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. ஓ பன்னீர்செல்வத்தை அவமானப்படுத்தி விட்டார் என்றும் விமர்சனம். நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டே நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும்? அவருக்கு அநீதி நடந்திருக்கிறது, அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவருடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயினார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது. செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அதிமுகவின் பொறுப்புகளிலிருந்து விலகினார் முன்னாள் எம்பி சத்யபாமா. விலகல் குறித்து அறிவித்த நிலையில் சத்யபாமாவை கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக பொறுப்புகளிலிருந்து விலகிய 500க்கும் மேற்பட்ட செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் கோபியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் எம்பி சத்யபாமாவிடம் ராஜினாமா கடிதம் வழங்கினர். தனது முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரக்கூடிய அனைவருக்கும் நன்றி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. தமிழகம் முழுவதும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் கூடுதலாகவும் தமிழகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கோட்டையன் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் முழு ஆதரவு என்று ஓபிஎஸ் அறிவிப்பு. 10 நாட்களுக்கு பிறகு செங்கோட்டையனை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் உறுதி. உங்ககிட்ட சம்பந்தமா ஏதோ பேசிருக்காரு. இல்ல 10 நாள் அவகாசம் சொல்லியிருக்கார். 10 நாள் முடிந்த பின்னால் அனைவரையும் கூட்டு அழைத்து பேசுவார் என்று நினைக்கிறேன். நீங்க அவரை போய் சந்திச்சு அவருக்கு உறுதியாக சந்திப்பேன். திண்டுக்கல் தோமையார்புரத்தில் பரப்புரைக்கு வாகனத்தில் சென்ற இபிஎஸ்சிக்கு எதிராக அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். பிரிந்து சென்ற அதிமுகவினரை ஒன்று சேர்க்க கோரி முழக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு காலக்கெடு கொடுக்க செங்கோட்டையனுக்கு உரிமை கிடையாது என்று தூத்துக்குடியில் அதிமுக எம்எல்ஏ தலவாய் சுந்தரம் பேட்டி. ஒரு பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு கொடுக்கறதுக்கு இவருக்கெல்லாம் ரைட்டு கிடையாது. முதல்ல ஒரு அமைப்பு செயலாளர் அப்படி ஆளாளா காலக்கெடு கொடுத்தா என்னத்துக்கு இந்த கட்சி இருக்கு? அதிமுகவில் ஏதோ நடக்கப் போகிறது என்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் ராமராஜன் பேட்டி. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்தவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். இந்த ஆண்டின் முழு சந்திர கிரகணம் இன்று இரவு வானில் தென்படுகிறது. வெறும் கண்களால் பார்க்கலாம் என அறிவிப்பு. சந்திர கிரகணம் என்பதால் திருச்செந்தூர் கோவிலில் 2 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்ட பக்தர்கள். ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை கோவிலில் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். விடுமுறை தினத்தை ஒட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். இடையிலும் படகு சவாரி செய்து மகிழ்ச்சி. கொடைக்கானலில் கொட்டு மழையிலும் சுற்றுலா தலங்களை ரசித்த மக்கள். ஏராளமானோர் திரண்டதால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அணிவகுத்த வாகனங்கள். மகாராஷ்டிராவில் விநாயகர் சிலை கரைப்பு பணிகள் தீவிரம். லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. ஜப்பான் பிரதமர் பதவியிலிருந்து விலகினார் ஷிகேரு இஷிபா. தேர்தல்களில் ஏற்பட்ட தொடர் தோல்வி மற்றும் கட்சியில் இருந்து வந்த அழுத்தத்தால் முடிவு என தகவல்.